அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி 1 ஆகஸ்ட் 2024. இன்றைக்கி நிஃப்டியில் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆணுச்சு. ஆக்சுவலாக மார்னிங் வந்து ட்ரேட் எடுக்கலை, 12 அப்புறம் தான் ட்ரேட் எடுத்துச்சு. இந்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆஃப்டர்நூன் 12 ஆப்ஷன் பையிங்கில் 2 ஹெட்ஜிங்காக எடுத்துச்சு, 2 லெக்கு சிஇ அண்ட் பிஇ சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்திங்கன்னா செல்லிங் லெக்கில் ஓப்பன் ஆனிச்சு, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. 12.28 கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஸ்டாப் லாஸும் ஹண்ட் ஆகலை. அப்படியே 323 வரைக்கும் ரன் ஆணுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் நமக்கு ஃபேவராக முடிஞ்சிச்சு. எந்த ஸ்டாப் லாஸும் அதிகமாக ட்ரிகர் ஆகலை. இதில் அப்புறம் இந்த நம்ம இது பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட்ஸும் பார்க்கலாம். நீங்கள் வந்து 12 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரேட் ஆணுச்சு. சார்ட்டுக்கு போவோம். 9:15 ஓப்பன் ஆனப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆணுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒன் சைடு ரேலியாக போணுச்சு மேலே டாப் சைடு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆணுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஆகிட்டே வந்துச்சு. அப்புறம் நமக்கு ட்ரேட் எடுத்தது பார்த்திங்கன்னா 12 தான் ட்ரேட் எடுத்துச்சு நமக்கு. ஸோ அந்த ஆரோ மார்க் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. வந்தோடனே அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வேறு ஹண்ட் ஆணுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 0.2% கிட்ட 2% கிட்ட டவுன் ஆணுச்சு. அந்த இடத்துலேருந்து ஃபாலன் அப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன் சைடு, அதாவது சைடுவேஸ்லேயே போயிடுச்சு. அதனால் நமக்கு அடுத்த ஸ்டாப் லாஸ் எதுவுமே ஹண்ட் ஆகலை. ஸோ ட்ரேட் அப்படியே ரன்னிங்லேயே இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே தான் இருந்துச்சு, சைடுவேஸ்லேயே தான் இருந்துச்சு. அதுதான் நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு. பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு ஆர்டர் எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துச்சு. ஓகேவா, இந்த இடத்துல எடுத்துச்சு. அதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரன் ஆணுச்சு. ஸோ 323 வரைக்கும் ரன் ஆனதில் நமக்கு எந்த ஸ்டாப் லாஸும் அடிக்கலை. அதுக்கப்புறம் அதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டோடு இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸில் பாருங்கள், 3325 நெட் P&L இருக்கும். என்னென்னா 200 பாருங்கள், ஒரு லெக்கு வந்து பையிங் லெக் வந்து க்ளோஸ் ஆகலை. ₹1 எடுத்தது. இப்போ பாருங்கள், 200 குவான்டிட்டி 1.05 எடுத்தது. ஆர்டர்ஸ்லேயும் புக்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து கேன்சல்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது ஆக்சுவலாக யாரும் பையர்ஸ் இல்லை செல் பண்ணதை. பொசிஷனை ஸ்கொயராக பண்ணதில் வந்து வாங்குறதுக்கு பையர்ஸ் இல்லை. 0.05 பைசாவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பையர்ஸ் இல்லாதனால அது அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ரியலைஸ் இன்னும் வந்து புக் ஆகாமல் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது எப்படியா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ப்ரோக்கர் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த P&Lல் பார்த்திங்கன்னா ₹200 இங்கே காமிக்குது. ரியலைஸ்டு P&L 3525ன்னு காமிக்கும். இந்த 3525 பார்த்திங்கன்னா இந்த ₹200 கழிச்சது போக நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நிற்கும். 3325 தான் நிற்கும். இன்றைக்கி உள்ள ட்ரேட் அதுதான். ஸோ இன்றைக்கி ஒன்றும் அதிக வாலடைல் இல்லாதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடுச்சு. பாருங்கள், 3525 வந்து இருந்துச்சுனாலும் ஒரு ₹200 கழிச்சது போக இந்த நெட் P&L இந்த மாதிரி தான் வந்து கால்குலேஷன் காமிக்கும். அதே மாதிரி இப்போ ஃபண்ட்ஸில் போய் பார்த்திங்கனாலும் இந்த இருங்க ஆப்ஸ் ஃபண்ட்ஸில் போய் பார்த்திங்கனாலும் பாருங்கள், 711, அதாவது 7,11,000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3325 வந்த மாதிரி காமிக்குது பாருங்கள். இதுதான் நம்மளோட ட்ரேடு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சில ஆளுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே கண்டினியூஸாக நான் அடுத்தடுத்த வீடியோ போட பார்க்குறேன். இந்த 2 டேஸ் மேபி வராது, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு. இனிமேல் மண்டே அன்றைக்கி தான் வீடியோ வரும். இருந்தாலும் கேப்பில் டைம் கிடச்சிச்சின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி அனலைசிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் போடுறேன். டைம் கிடைக்கட்டும். டைம் கிடைச்ச அப்புறம் நான் அதையும் போடுறேன், எஜுகேஷ்னல் பர்பஸ்ஸு. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.